குருவின் அன்பு விசேஷம். குருவின் அன்பு விசேஷம். குரு புரிஞ்சால் தானே குருவின் அன்பு புரியும். ஆனால் குருவுக்கு ஒன்றை புரியும், உனக்கு குருவை புரியுது கஷ்டம், அவர் நோக்கம் புரியுது கஷ்டம். இப்படி சொன்னவங்களாங்கிறான். அவர் பண்ணு வசதியாகினே போகிறாருறா. 5 நாள் பயிற்சினார், 1 நாள் பயிற்சினார், உபதேசனார், இப்போ 40 நாள் கோர்ஸுன்றாரு. அப்புறமா 1 வருஷம் கோர்ஸுன்னுவார். போயினே இருப்பீங்களா? இதெல்லாம் பண்ணி அவர் என்ன பண்ணுகிறாரு? வசதியாகிற நம்ம கொடுத்துட்டு ஏழையாகிறோம். கரெக்ட் தானே? ஏழைங்களாம் எப்படி தான் யோசிப்பான். இன்னொரு வாட்டி தெரியுமா, ஃபஸ்ட்டெல்லாம் நம்மளை கூட கூப்பிட்டு நல்லா பேசுவார்ல, இப்போல்லாம் அவரை கூட நம்மளை கூட பேசுறதில்ல, தெரியுதா? ஆமாம், அதாவது சிவகங்கை கூட பேச முடியாதவர்கள் கூட்டம். அவர் ஃபோனே எடுக்க மாட்டார். முதல்லாம் ஃபோன் எடுத்து அவர் தான் பேசினார். இப்போல்லாம் ஃபோன் பண்ணா எப்போ பார்த்தாலும் நான் ஃபோன் எடுத்து பேசினதுக்கு முடியும். நான் அப்படியே அங்கேயே இருப்பேன். நான் சொல்லினேன், இந்த 500 ரூபாய்க்கு வைக்கும்போது வாங்காது யார் தப்பு? சாணி தரையில் உட்காராது யார் தப்பு? இப்போவும் சொல்கிறேன், இப்போவும் நீ உன்னை அனுபவித்து தெரிஞ்சுக்காமல் போகிறது யார் தப்பு? ஆமாம், நான் ஃப்ளைட் வாங்கி பறக்கிறதுக்கும் நாடு போகிறதுக்குமே நேரம் தான். நீ என்ன பண்ணுவேன்? ஒரு 10 இடத்துல ஸ்கூல் கட்டி சிலபஸ் ஆரம்பிச்சுட்டு தனியாக பாடினத்திங்கிறேன். நான் உன் ஃபோன் எடுத்து பேசுகிற வேலை எனக்கு. அதுக்கப்புறம் தான் குருவே வசதியாக வாழ மாட்டார்னா நீ எப்படி வாழ்வ? முருகன் ஒரு குரு, அவர் வாழ்ந்த காலத்தில் நிறைய பேருக்கு போதிச்சுக்கிறார். அதனால் இன்ன வரைக்கும் கோயில் கட்டி கும்பிட்டுன்னுக்கிறான். அவர் இல்லை, அவர் பேர் மட்டும் இருக்குது. ஆனால் அவர் என்ன வந்துக்கிறாரு? குரு வந்துக்கிறாரு. குரு ஒரு 4-5 பேர் உபதேசம் கொடுத்து ஞானம் மஞ்சு வச்சுக்கிறாரு. நக்கீரன், ஔவையார் இவங்கெல்லாம் அவராண்ட ஞானம் பெற்றவர்கள் தான். இப்போ ஆளாளுக்கு என்ன பண்ணுகிறாங்க? அவருக்கு குருவின் பேரையே இவங்களே வச்சுன்னு முருகனா நிறைய பேர் வாழ்ந்தவனும் இருப்பான். இன்றைக்கும் முருகன் நிறைய பேர் தெரியாமையே வச்சுன்னுக்கிறவனும் இருக்கிறான். இப்போ சிவகங்கை ஒருத்தராக அதே மாதிரி ஆனால் எல்லோரும் ஆகலாமா? எல்லோரும் தானே ஆகலாம். அப்போ குருவின் அன்பு ரியல் அன்பு இல்லை. அன்புன்னு ஒரு வார்த்தைக்கு பதம் இருக்குது. அன்புன்னா எதிர்பார்க்காம உதவுறது, கொடுக்கறதுக்கு பேர் அன்பு. குரு என்ன மாதிரி என்ன எதிர்பார்ப்பார்? நல்லா இருக்கிறதுக்கு. நீ நல்லா இருக்கிறது எதிர்பார்த்தியா? ஒரு ஆரிப்பாடு என்கிட்ட காசு வாங்கிறதுக்கு பார்க்குறியான்ற. காசு யார் எனக்கு கொடுப்பான்? நல்லா இருக்கிறவன் கொடுப்பானா, நல்லா இல்லாதவன் கொடுப்பானா? அப்போ கொடுக்கறதுக்கு யோசனை என்ன இல்லை? இப்போ நல்லா இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நான் கேட்டால் என்ன பண்ணுவான்? குரு கேட்குறாரு, நம்ம அதோட வசதியாகிடணும். நான் சொல்லவே சொல்கிறேன், காரில் வா, வசதியாரு, நல்ல ட்ரெஸ்ஸை போடு, என்ன பிளாஸ்டிக் வழியில் போட்டுனுங்கிற. ஒருத்தரும் பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன் தெரியுமா? நான் நீ ஏன் இப்படி இருக்கிற? உனக்கு வேலை கிடச்சிச்சா? ஈபிக்கு போனே சரியாகுதா? ப்ரொமோஷன் வந்துச்சா? ஏன் நான் அதெல்லாம் கவனிக்கிறேன்? நல்லா இருக்குது தானே? புரிஞ்சா பாருங்கள்னாலும் விடலாம். நான் ஒரு குரு, என் அன்பு விசேஷமானது. நான் எதிர்பார்க்குறது நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். குருவின் அன்புன்னா என்ன?